அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சிம்ம ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இதை பாருங்கள். உச்ச அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு அடுத்த 7 நாள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், புதன் வக்ரம் பெற்றும், அதே போல் செவ்வாய் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் ராசிக்கு 3இல் இருப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன், புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். எனவே வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். எனவே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. சுய முயற்சி வலுவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றங்கள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்க இருக்கு. காலிமனை வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்குதுங்க. சுப காரியங்கள் நல்ல முடிவு ஏற்பட இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் அமையிருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களான நீங்க வீடு அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாக தெளிவாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்ட கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரனும், திருதிய ஸ்தானமான 3ஆம் இடம் சூரியன் மற்றும் புதன் போதிய அளவிற்கு இருப்பதால வருமானம் என்பது அதற்கு தகுந்தாற்போல் நல்லபடியாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வக்ர சனி ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுங்க. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் சிம்ம ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் புதனோடு சேர்ந்து கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான
உபாதைகள் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினம் தாங்க. கலத்திரஸ்தானத்திற்கு வக்ர சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவியிடையே தற்காலிகமான பிரிவு ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குங்க. அதே போல் ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இதனால் தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்றுத்தரும் திறனை ராசிநாதனான சூரியன் தந்தருள்கிறார். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டங்க. வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சஞ்சரிக்குது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதை வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பவர்கள் திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரனின் லாபகரமான சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் கூடிய விரைவில் வக்ரம் செல்வதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் கவனம் குறையக்கூடும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கப்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் இத்தருணங்களை பிறருடன் பழகும் போது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் விளைச்சல் பற்றி கவலை மனதை அறிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. பழைய கடன்களும் தொல்லை தருங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நல்லது. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியங்க. ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய தருணங்களை நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு கிரகநிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியான சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. பரஸ்பர வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவருக்கொருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி
முதல் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாள் முழுவதுமே உங்களுக்கு தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையோ அல்லது வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.